வாழ்க வளமுடங்க. இப்போ கருப்பு கவுனி அரிசி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஒரு கப் கருப்பு கவுனி. நீங்கள் சிறுதானியம் இருந்ததுன்னா சிறுதானியம் போட்டுக்கலாம், இல்லைனா அரிசியே போட்டுக்கலாம். நார்மல் அரிசி, இட்லி அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம், சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு கப்பு சிவப்பு அரிசி போட்டிருக்கேன், ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி தான் நான் போட போகிறேன். இப்போ ஒரு கப்பு சிவப்பு அரிசி, ஒரு கப்பு வெள்ளை அரிசி போட்டிருக்கேன். உளுந்து அரை கப்பு. தோல் உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நான் ஒன்றாவே ஊற வைக்க போகிறேன். அவுள் இருந்தால் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ எல்லாத்தையும் கொட்டி தண்ணி ஊற்றி ரெண்டு அலசிட்டு ஊற வைக்க போகிறோம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 4 அலசியாச்சு. இப்போ அரிசி, உளுந்து, கருப்பு கவுனி அரிசி 4த்தையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம், இல்லைனா மிக்சியில் அரைச்சிக்கலாம். கருப்பு கவுனி இட்லி தோசைலாம் சூப்பராக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டு தான், இட்லிக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தான், தோசைக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தான். இப்போ கருப்பு கவுனி அரிசி 4 மணி நேரம் ஊறிடுச்சிங்க. இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அரிசி, உளுந்து எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கிறேன். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஓட விட்டுட்டு இப்போ நல்லா ஓடுது. இந்த தண்ணியை வச்சு நம்ம கீழே ஊற்றோம்னாங்க, அந்த ஊற வச்ச தண்ணியை இதில் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ முடியும். இப்போ நல்லா மந்திரிச்சு பாருங்க, நல்லா நைஸாக வச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை ஒழிச்சிட்டு உப்பு கரைக்க போகிறோம். உப்பு போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம வழித்து இதில் கரைச்சிடலாங்க. நல்லா கட்டியாக இருக்கணும், ஏன்னா மாவு வெய்ய நாளில் புளிச்சிடும். அதனால் நீங்கள் கட்டியாக கரைச்சி வச்சுருங்க, கொஞ்சம் புளிக்காமையே இருக்கும். இப்போ நல்லா கரைச்சிக்கலாம். அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். தோசை அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு கார சட்னி அரைச்சிட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிவப்பு அரிசி நேற்று அரைச்சி போட்ட பாருங்க, அது எப்படி பொங்கிருக்கு பாருங்கள். நான் முதல் நாள் அரைச்சி போடுறது 8 மணி நேரம் நல்லா பொங்கிடுச்சு பாருங்க மாவு பாருங்கள். இப்போ இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், தோசையாகவும் ஊற்றிக்கலாம். நான் இதிலேருந்து பாதி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலக்க போகிறேன் தோசைக்கு. பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த வெய்ய நாளைக்கு புளிச்சிடும். இதில் மட்டும்தான் நான் தண்ணி ஊற்றி கரைக்க போகிறேன். நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. நல்லா தோசை போகிறதுக்கு கரைச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இது நல்லா தோசை வரும், நம்ம இழுத்துக்கு வருங்க. ஆமாம், நல்லா வேகட்டும். இது கூட ஒரு கார சட்னி, இல்லைன்னா ஒரு தேங்காய் சட்னி, சாம்பார் அதுமாதிரி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க. இப்போ தோசை எடுத்துடலாம். பார்க்கறதுக்கு தோசை அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா பேப்பர் மாதிரி அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம்.
இது கூட ஒரு கார சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய தக்காளி சட்னி அதுமாரி நல்லாயிருக்குங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.